வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, தமிழனையும் தமிழ்நாட்டையும் யார் வேணாலும் ஆளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது இந்த எலெக்ஷன். எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் நல்லா நடிப்பேன், உங்களை ஆளலாமா? நான் அவரை விட நல்லா டான்ஸ் ஆடுவேன், நான் உங்களை ஆளலாமா? நாங்க முன்னாடி அறக்கட்டளை வச்சுக்கிட்டு சின்ன சின்னதா உதவி பண்ணிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதாவது செய்யலான்னு எங்க வீட்டுக்காரர் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை குடும்பம். இது என்ன? இது தமிழக இளைஞர்கள் வெளிநாடுகள்ல எடுத்துக்கங்க தோழர்களே, மேலை நாடுகள்ல நான் சொல்றேன். ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா, ரெண்டு கட்சி பெருங்கட்சிகள் இருக்குன்னா, அதுல எம்பிக்காக போட்டியிடுறதுக்காக வருவாங்கல்ல, அந்த கேண்டிடேட் யாரா இருப்பாங்கன்னா, ஒரு கம்பெனில பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நடத்தி பெரிய வருமானத்தை உருவாக்கியவரா ஒருத்தர் இருப்பார். ஒரு பேங்கிங் செக்டர்ல பெரிய சாதனை பண்ண ஒருத்தரா இருப்பார். நட்டமா போன தொழிலை தூக்கி நிறுத்தி பெரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி சாதனை புரிந்தவர்கள். இப்படியான கூட்டங்கள் அந்த கட்சியில அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, நான் எம்பிக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கட்சிகள் அவங்கள செலக்ட் பண்ணி அவங்க எலெக்ஷன்ல இந்த களத்துல இறக்குவாங்க. அவங்க கையில ஆட்சி வரும்போது அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நாட்டுல நடக்கும், சமூகத்துல நடக்கும், பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க. இப்படிதான் மேலை நாடுகள் பெரிய அளவுல வளருது. நம்ம நாட்டுல நல்லா நடிப்பேன், நல்லா டான்ஸ் ஆடுவேன். சரி, நடிகர்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா, ஏன் ஆளக்கூடாதா அப்படின்னா, நடிகர்களே ரொம்ப அறிவாளித்தனமா ஒருத்தன் பேசுறான்னு வச்சுங்க, அது நம்ம இளைஞர்களுக்கு புரியாது. அவன் சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு விலங்குலன்னு சொல்லிட்டு அவன் லைட் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு அவன் கிளம்பிடுவான். ஒருத்தன் கத்தி பேசுவான், மின்சாரம், கல்வி, மருத்துவம் இதெல்லாம் நான் இலவசமா கொடுக்குறேன் அப்படின்னு அடி வயிற்றுல இருந்து கத்தி பேசுவான். கத்தரி கும்பிடுவான். ஒரே ஒரு எம்எல்ஏ கூட கொடுக்காம அவனையும் வேர்த்தி அடிச்சிருவாங்க. பல வருஷம் கத்தினாலும் போராடி இருப்பான், ஜெயிலுக்கு போயிருப்பான். அவனுக்கும் கொடுக்க மாட்டாங்க நம்ம இளைஞர்கள். ஏன்னு கேளுங்க, ரொம்ப அறிவாளித்தனமா பேசுறான், பெரிய திட்டங்கள் வச்சிருக்கான், அவனுக்கும் அந்த இதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் பேசுறது உங்களுக்கு புரியல. மக்களோட எந்த தகுதியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு அறிவு செழுமை இருக்கிறதோ அதற்கேற்றார் போல் ஆட்கள் தேவைப்படுகிறது இவர்களை ஆள்வதற்கு. உஷுன்னு இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் மாதிரி தானே நம்ம வீட்டுக்காரரும் நடந்து போனாருன்னா செருப்புல ஷூல நெருப்பு வர மாதிரிலாம் நடிச்சிருக்காரு, கையை காட்டினா சத்தம் வரும் உஷுன்னு. எப்படியான ஸ்டைலு இதெல்லாம் இருந்தோம். இதெல்லாம் பெரிய தகுதி இல்லையா? நம்மளும் ஆளலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு எல்லாம் தைரியம் இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்படியே சொக்க தங்கங்கள்லாம் சொல்ல மாட்டேன். நிறைய குறைகள் இருக்கு, விரல் விட்டு எண்ணி விடலாம். ஒரு சிலர் மட்டும் ரொம்ப லெஜெண்டரி, ரொம்ப அறிவாளிகள். அவங்க நான் பிடிஆர் மாதிரி ஆட்களே நான் ரெண்டு கட்சியிலையும் என்னால் அடையாளம் காட்ட முடியும். ரொம்ப நல்ல மனிதர்கள், நல்ல ஆட்சி தருபவர்கள் அவர் இருக்காங்க. ரொம்ப கம்மி, அது போதா குறையாகத்தான் இருந்தது. அதிலும் மோசமான நிலையை நம்ம இப்ப அடைஞ்சிருக்கிறோம். நம்ம நாட்டுல நல்ல படங்கள் கூட ஓடாதுங்க. ஏன்னா நம்மளுடைய ரசனை அவ்வளவு மட்டமா இருக்கும். நல்ல படங்களே ஓடாது. இவனை எவனும் பார்க்க மாட்டான்டான்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல நல்ல படமும் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நல்ல ஆட்சியாளர்களும் 4-2 என்கிட்ட திட்டம் இருக்குடா அப்படின்னு பேசுவான், கத்துவான், கதறுவான், தத்துவார்த்தமா பேசுவான், திட்டங்களை முன்வைப்பான். நம்ம மக்கள் காது கொடுத்தே கேட்காது. இளைஞர்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு எதை சொன்னாலும் ஒரு நிமிஷத்துல சொல்லிடணும், இல்ல 30 செகண்ட்ல வேகமா சொல்லிடணும். அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கணும், ஃபன்னா இருக்கணும். அறிவுக்கே வேலை கிடையாது. அப்படி இருந்தா நல்ல மக்களே நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். நீ புத்திசாலியா இருந்தீனா, நீ கல்வியில சிறந்து விளங்கினா, அறிவு செழுமை உனக்கு இருந்ததுன்னா, உன்னை ஆள்றதுக்கு எப்படியாப்பட்ட ஆளா நீ தேர்ந்தெடுப்ப. நீ ஒரு தலைவனை எடுத்திருக்கனா, அவன் லட்சணமே எப்படி இருக்குன்னா, உன்னை ஆள்றதுக்கு ஒருத்தனுக்கு அறிமுறை கொடுத்திருக்க, அவன் உன்னை விட பல மடங்கு புத்திசாலியாகவும் திறமையானவனாகவும் இருக்கணுமா இல்லையா? அதையே நீங்க யோசிக்கல. தோழர்களே, தமிழ்நாடு முழுக்க நான் சுத்தி இருக்கேன்.
கார்ல. மேம்பாலங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்ல ஓரளவுக்கு. எனக்கு அதெல்லாம் அந்த ஆட்சியில நான் நிறைய குறை சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இது பத்தலன்னு பரவாயில்ல. மத்த ஸ்டேட்டுங்களுக்கும் நான் போயிருக்கேன். பக்கத்துல நம்ம ஆந்திரா பக்கம்லாம் போயிருக்கேன். ஆந்திரா எல்லாம் பாதி ஸ்டேட் சுத்திருக்கேன். மோசம். ஹைவேஸ்ல கூட குண்டும் குழியா இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. நான் ஒரு 30 வருடங்களுக்கு எப்படி பார்த்தனோ அந்த மாதிரி ஆந்திர கிராமங்கள் இப்போ அப்படியே இருக்கு. தமிழ்நாட்டுல நீங்க ஒரு 2-3 வருடங்கள் 4 வருடங்கள் ஒரு கிராமத்து பக்கம் போலன்னா திரும்ப இப்ப பாத்தீங்கன்னா அந்த வீடு அந்த கிராமங்கள் தோறும் மெத்த வீடுகளாக வளர்ந்துருக்கும். நிறைய அடையாளமே தெரியாது அந்த ஸ்ட்ரீட். இதற்கு காரணம் என்னன்னா ஆட்சியாளர்கள் மட்டும் இல்ல, நம்மளுக்கு கல்வியை மலிவாக கொடுத்ததும் அதான் காரணம். நம்ம எப்படியோ வேலையை தேடிக்கிறோம். அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை ஓரளவுக்கு அவர்கள் உருவாக்கி மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் கல்வியில் சிறந்து அதிக இளைஞர்கள் நிறைய இன்ஜினியரிங் அது இதுன்னு படிச்சுட்டு வேலையில இருந்தது காரணத்தினால நம்மளுக்கு ஃபேக்டரி அது இதுன்ட்டு நிறைய நம்மளுக்கு தொழில்துறை இங்க முன்னேறி இருக்கிறது. எல்லாருக்கும் வேலை பத்தலன்றது உண்மைதான். ஆனால் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் நம்ம மாநிலம் ரொம்ப பரவாயில்ல. அதனாலதான் வட மாநில இளைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கிறார்கள். திரும்பவும் குருட்டுத்தனமாக ஏதோ தவறான முடிவுகளை எடுத்து இப்படி தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்து விட்டுறாங்க. இன்னும் 10 வருடம் 20 வருடம் பின்தங்கிட்டு தான் என்ன பண்ற. ஆனா கம்பெனிகள், நிறுவனங்கள், வேலை வாய்ப்பு தரக்கூடிய பெருநிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டை விட்டு இப்ப 2-3 நிறுவனங்கள் போயிட்டதை நம்ம பாக்குறோம். ஏன்னா படிச்ச இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்க போனா படித்த இளைஞர்கள் மலிவான சம்பளத்துக்கு கிடைப்பாங்க அப்படின்றத நம்மளுக்கு தொழில்துறை அந்த கம்பெனிகள்லாம் அங்க வர்றது. இன்னைக்கு நம்ம விட்டு ஓடுறதுக்கு காரணம் என்னடா படிச்சவனும் எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சு நிறைய இளைஞர்கள் கம்மி வேலைக்கு நம்மளுக்கு வேலை கிடைப்பாங்கன்னு பார்த்தோம். நம்மள ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறானுங்களா என்னன்னு தெரியல. வேற ஸ்டேட்டுக்கு ஓடிட்டு இருக்கானுங்க. நம்ம இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. நம்மளை ஆள வேண்டும் என்றால் நம்மளை விட பன்மடங்கு அறிவாளியாக இருக்க வேண்டும். பெரிய திட்டங்களுடன் வர வேண்டும். அவர்களிடம் ஏற்கனவே பல சாதனைகளை புரிந்தவர்களிடம் நம் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். தோழர்களே, எல்லாமே 30 செகண்ட்ல ஒரு நிமிடத்துல நம்மளுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க தோழர்களே. வேகமா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி, இந்த ரீல்ஸ்ல பாக்குற மாதிரி எல்லாமே வேகமா நடந்தணும்னு நினைக்காதீங்க. இதுவரை தமிழகத்துக்கு கிடைத்த இந்த முன்னேற்றம், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கல்வி இனிமேல் கிடைக்குமா? இது தொடர்ந்து இப்ப இந்தியாவிலே ஒரு 3வது பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு மாநிலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை ஒப்பிடணும்னா உலகத்தில் வளர்ந்த நாடுகளோட தான் நம்ம தமிழ்நாட்டை ஒப்பிடணும். சைனாவோடலாம் ஒப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம பொருளாதார சூழலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மேம்பட்டு இருக்கு. நீங்க மத்த ஸ்டேட் எல்லாம் போய் சுத்தி பாருங்க, கன்றாவியா இருக்கும். தமிழ்நாட்டை 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாத்தீங்களோ அந்த அளவுக்கு கூட வட இந்தியா இல்ல, இன்னும் ஆந்திராவே இல்ல. இதை இன்னும் பின்னுக்கு விட்டு விடாதீர்கள் தோழர்களே. அருமை தம்பிகளே, யோசித்து செயல்படுங்கள். உங்களை ஆள வேண்டும் என்றால் உங்களை விட பன்மடங்கு அறிவாளியாக இருக்க வேண்டும், பன்மடங்கு திட்டங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும், தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக இருக்க வேண்டும், ஏற்கனவே பல சாதனைகளை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்களிடம்தான் நம்மளையும் நம் சமூகத்தையும் ஆளும் தகுதியை நாம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.